ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அராயித்த மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய இறைவனாக ஆக்கிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அது கூடாது அப்படிங்கிறோம். மனோ இச்சை பிரகாரம் ஒரு கொலை கொண்டு வரக்கூடாது. இறைவனுக்கு மட்டும் இது இருக்குது. குர்ஆன்ல சொல்லுங்க, ஹதீஸ்ல இருங்க. அப்படி சொல்லிட்டீங்களாக்கா நாங்களும் உங்களோட சேர்த்து சொல்றோம் இது மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதான் அப்படிங்கிறது. நீங்களா முடிவு பண்ற, நாங்க ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இப்ப நான் சொல்றேன், எல்லோருக்கும் கேட்கிற சக்தியா அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறேன். இப்ப வித்தியாசம் வந்துருச்சே, இவர் எப்படி அல்லாஹ் ஆவாரு? இவருக்கு அந்த சக்தி எல்லாம் அல்லாஹ் கொடுத்தாங்கிறேன். இப்போ அதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நம்மளும் அல்லாஹ் ஒன்னல்லங்கிறதுக்கு உதாரணத்துக்கே சொன்னேன். நாமும் கேட்கிறோம், இறைவனும் கேட்கிறான். அதனால் நாமும் இறைவனும் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. நாமும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான். அதனால் நாமும் இறைவனும் ஒன்றல்ல, வித்தியாசம் இருக்கிறது. அதே போலதான் எல்லோரும் கேட்பது இவர் அறிகிறார், இறைவனும் அறிகிறார், வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் கேளுங்க, நம்ம சொல்றோம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்கு தானாக எந்த சக்தியும் இல்லை. நம்ம கேட்கறது பார்க்கிற மாதிரிங்க, நம்ம கேட்கிறோம், நாம உருவாக்கிக்கிட்டதா அப்படின்னு சொன்னாக்கா எந்த மனிதனும் செவடா இருக்க முடியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம், நாம உருவாக்கி கொண்டதா? அப்ப நாம உருவாக்கி கொண்டதா எவனுமே குருடனா இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்தது, முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் யாரும் கொடுத்ததல்ல, அவனே பார்க்கிறான். அந்த சக்தி அவனுக்கே இருக்கிறது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல. இந்த வித்தியாசம் தான். அதே போல கேட்கறதும் அப்படிதான். ஒவ்வொரு சிபத்தையும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். குவத்துங்கிறோம், நமக்கு அல்லாஹ் குவத் தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கும் குவத் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன வித்தியாசம்? இறைவனுக்கு உள்ளது அவனிடமே இருக்கக்கூடியது, யாரும் அவனுக்கு கொடுத்ததல்ல, நமக்கு இறைவன் கொடுத்தது. வித்தியாசம். அப்படித்தான் எல்லோரும் பேசுவதை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் கேட்கத்தான் செய்யறான். நாங்க ஆதாரமா கேட்கிறோம், அல்லாஹ் கேட்ப ஆதாரம் என்றா கேட்டோம். அல்லாஹ் கேட்கிறோம், எங்களுக்கும் தெரியுமே. அந்த அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். தரம் பிரிக்கிற அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அது மனிதருக்கும் கொடுத்திருக்கிறாங்கிறோம். அல்லாஹ்வுக்கு தரம் பிரிப்பது தகுதி என்ன இருக்கு, ஆதாரம்? அப்படி நாங்க கேட்கல. நீங்க சொன்னீங்க இது அல்லாஹ்வுடைய சிபத்து, அதை கொண்டு போய் மனிதருக்கு கொடுக்கறாங்க அப்படிங்க சொன்னதுனால அல்லாஹ்வுடைய சிபத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ சொன்னீங்கல்ல ஆதாரம் தாங்க. இல்ல ஆதாரமா இல்ல, நாங்களே முடிவு பண்ணுவோம் இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கிறதாண்டு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்த யாரு? இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். யூத கிறிஸ்தவர்கள் தான் தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். என்ன சொன்னாலும் வேதம் உண்டு, அப்படி இருக்க கூடாது. குர்ஆனில ஹதீஸ்ல என்ன இருக்கு பார்க்கணும். நீங்களே ஒரு முடிவு பண்ணுவதுதான் ஷிர்க் அப்படிங்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு கையில் எடுத்தா ஷிர்காகும். இன்னொன்னு, பக்கத்துல இருந்தா நம்ம கேட்கலாம், தொலைவில் இருந்தா நம்ம கேட்க முடியுமா அப்படி சொல்லிட்டு, மதுரையிலே ஒரு ஆள் இருக்கிற கேட்க முடியுமா? அப்ப தொலைபேசியில் கேட்கிறாரு, அது சொல்லிவிடாதீங்கடா. அப்ப தொலைபேசி படைக்கப்பட்ட பொருள் தானே, அந்த சக்தி எப்படி வந்துச்சு? அல்லாவா? தொலைபேசி அல்லாவா? இல்ல எப்படி வந்துச்சு? இங்க நம்ம ஒப்புக்கொள்றோமா இல்லையா? இப்ப தொலைவிலே கேட்டாலும் இது இறைவன் கொடுத்த தகுதி மனிதனுக்குங்கிறோம்.